ஐயா தீபாவளி அப்படிங்கிற அந்த சொல்லே சரியான்னு தெரியல. இப்போ கொஞ்ச நாட்கள்ல தமிழ்ல தீப ஒளி திருநாள் அப்படிலாம் வாழ்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எது எப்படியோ இந்த தீபாவளி குறித்த நிறைய கதைகள கேட்கிறோம். நரகாசுரன ம், கொன்ற நாள் அப்படின்னு. இப்படி ம், இது முதல்ல ஒரு ஒரு மதம் சார்ந்த பண்டிகையா? அதுக்கு ம். பிறகு இது தமிழர்கள் கொண்டாடுவதற்கான பண்டிகையா? தீபாவளி அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மொழிவழி தேசிய இன மக்களும் இன்னைக்கு அதை கொண்டாடுறாங்க. இதுல இந்த நீங்க சொன்ன மாதிரிதான் தீபாவளியா தீப ஒளியா, ஆனா தீபாவளி கிடையாது. இப்ப நீங்க இந்த மன்னர்கள் ஆட்சியில கூட ராஜராஜ சோழன் கல்வெட்டு அவங்க கல்வெட்டுன்னு பார்ப்பீங்க. இவ்வளவு ஆடு கொடுத்தாரு, இவ்வளவு மாடு கொடுத்தாரு, அதுல இருந்து நெய் இந்த கோயிலுக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு அதுல கட்டளை போட்டிருக்காருன்னு கல்வெட்டு இருக்கும். அது விளக்கெரிக்கதான் அங்க. அப்ப துவக்கத்துல நெய் தான் விளக்கெரிக்கவும் உணவுக்கும் பயன்படுத்தப்பட்டது. எள்ளுல இருந்து எடுக்கப்பட்ட நெய்க்கு எள் நெய், எண்ணெய்ன்னு பேர் வைக்கிறாங்க. எண்ணெய் தலை தேய்ச்சிக்குவாங்க தீபாவளி அன்னைக்கு. எண்ணெயில விளக்கேற்றுவாங்க, எண்ணெயில பலகாரம் செய்வாங்க. அன்னைக்கு அந்த எண்ணெயில என்னென்னலாம் பயன்பாடு கொடுக்க முடியுமோ எள் நெய்யில, எள் நெய்யில அதுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு விழாவா இருக்கு. இப்ப இந்த விழாவினுடைய பெயரே நீங்க பார்க்கும் பொழுது எள் நெய்ய அகலில் ஊற்றி திரி போட்டு அந்த ஒளி வருதுல்ல, தீபம், அந்த சுடருக்கு பேரு தீபம். அதுல இருந்து வரக்கூடிய ஒளிக்கு பேரு தீப ஒளி. திரும்பி 11ஆம் நாள் வரும் பொழுது ஏகாதசி, 12 துவாதசி, 13 திரியோதசி, 14 சதுர்தசி. இந்த 14 நாள் அன்னைக்கு தான் தீபாவளி வருது. அடுத்து 15ஆம் நாள் அமாவாசை வந்துடும். இது ஐப்பசி மாசத்துல வர அந்த அமாவாசை. அந்த நாளை நம்ம புலால் எடுக்கிறத தவிர்த்து விடுது. ஆனா மறுநாள் தீபாவளி அன்னைக்கு விடிஞ்ச அன்னைக்கு அமாவாசை வேணும்னு எல்லாரும் கறி எடுத்து வந்து சாப்பிடுறாங்க. இப்ப இந்த மகாவீரர் இறந்த நாள் இருக்கு இல்லைங்களா, ஐப்பசி கருவா. கருவான்னா அமாவாசை. வட இந்தியாவில் இருக்கிறவ குறிப்பா ஜைன சமயத்தை சார்ந்தவன் அதை துக்க நாளா கொண்டாடுறான்னா, ஆசிவக மரபுல வந்த தமிழர்கள் அதை மகிழ்ச்சி நாளா கொண்டாடுறாங்கன்னா, அப்ப ஆசிவக சமணர்களை கழுவேற்றம் செய்வதற்கும் ஆசிவகத்தை இந்த மண்ணில் அழிப்பதற்கும் பெரும் காரணமாக இருந்தது ஜைன சமயமும் அதை தோற்றுவித்த மகாவீரரும் அப்படின்னு இவங்க சிந்திக்கும் போது நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட். ஔவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய சாரங்கபாணி ஐயா அவர்கள் இருக்காங்க. தொடர்ச்சியாக ஆசிவகம் குறித்து தன்னுடைய சிந்தனைகளை செய்து வருகிறார், நிறைய பேசியும் வருகிறார். இன்றைய தினம் நாம் தீபாவளி பண்டிகை என்பது தமிழர்களுக்கு உரித்தான பண்டிகையா, இந்த தீபாவளி பண்டிகையினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பல விஷயங்களை விரிவாக கேட்டறிய போகிறோம். இது மிக முக்கியமான ஒரு சிறப்பு காணொலியாக இருக்க போகிறது. ஐயாவிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். டிஎன் மீடியா ஊடகத்திற்கும் வையந்தழி செவ்வியை செவிமடுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். ஐயா தீபாவளி அப்படிங்கிற அந்த சொல்லே சரியான்னு தெரியல. இப்போ கொஞ்ச நாட்கள்ல தமிழ்ல தீப ஒளி திருநாள் அப்படிலாம் வாழ்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எது எப்படியோ இந்த தீபாவளி குறித்த நிறைய கதைகளை கேட்கிறோம். நரகாசுரனை ம், கொன்ற நாள் அப்படின்னு. இப்படி ம், இது முதல்ல ஒரு ஒரு மதம் சார்ந்த பண்டிகையா? அதுக்கு ம். பிறகு இது தமிழர்கள் கொண்டாடுவதற்கான பண்டிகையா? தீபாவளி அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மொழிவழி தேசிய இன மக்களும் இன்னைக்கு அதை கொண்டாடுறாங்க. இதுல இந்த நீங்க சொன்ன மாதிரிதான் தீபாவளியா தீப ஒளியா, ஆனா தீபாவளி கிடையாது. இப்ப வளி என்றால் காற்று,
அல்லது உடல் வாதம். வாதம்ங்கிறதே காற்றால வரக்கூடிய ஒரு நோய். நாடியில வந்து 3 இருக்கும். பித்தம், வாதம், சிரேஷ்டம். அதாவது வெப்பம், நீர்மம், காற்று 3 நாடி இருக்கும். அந்த காற்று நாடி கூடும் பொழுது தான் அந்த வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வலின்னா காற்று, காற்று சார்ந்து வரக்கூடிய அந்த நோய் வாத நோய், வலி அப்படின்னு வருது. ஆனா தீப ஒளிதான். சொல் தமிழ் சொல்லா தான் இருக்கு. இப்ப தீபம் அப்படிங்கிறதுக்கு நீங்க பொருள் பார்த்தீங்கன்னாக்கா, தீபம்ங்கிறது ஒரு தீவு. இப்ப நாவலன் தீபம் அப்படின்னு சொல்றோம்னாக்கா, அ தீவு, தீவம். தீவம்னாக்கா 3 பக்கம் கடலால் சூழப்பட்டு, ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்பட்டது தீவம். தீவுங்கிறது வந்து 4 பக்கமுமே கடலால் சூழப்பட்டது. இப்ப இந்தியா வந்து ஒரு தீவம். அப்படிதான் வரும். அப்ப தீபு, தீ, தீபம் அப்படிங்கும் பொழுது, விளக்கு, ஒளி அந்த பொருள்ல வருது. இப்ப கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த விளக்குல இருந்து எரியக்கூடிய அந்த சொடருடைய அது ஒரு உருவம் இருக்குல்ல. அந்த சொடர் எரியும் பொழுது, நீங்க புகைப்படம் எடுத்தீங்கன்னாக்கா, அது ஒரு உருவம் வரும். அந்த எ எ தீயினுடைய சுவாலையினுடைய வடிவம் வரும். அந்த வடிவத்துக்கு பெயர் தான் தீபம். அது விளக்குல இருந்தும் அது வரும். நீங்க தீப்பந்தம் ஏத்துனாலும் அதுல வரும். எந்த இடத்துலயும் தீ எரியிற இடத்துல இந்த சுவாலைகள் செல்லக்கூடிய அது கொடுக்கக்கூடிய ஒரு உருவ அமைப்பு தீபம். அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி, தீப ஒளி. அதுதான் சரியான பொருளா இருக்கு. தீப ஒளி. விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளி அப்படிங்கிற பொருள் தான் வருது. இது புராணங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துனீங்கன்னாக்கா, எல்லா புராணங்களுமே இன்று கட்டுக்கதைகள் தான் பெரும்பாலும் அதுல செருகப்பட்டிருக்கு. ஒவ்வொரு புராணம், இதிகாசத்த எடுத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வரலாற்று நிகழ்வு, பண்பாட்டு கூறுகள் அல்லது மெய்யியல் கூறுகள் நம்ம நோண்டி கண்டுபிடிச்சீங்கன்னா, இழையோடி போய் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே வேளை முற்றிலும் வந்து இதிகாச புராணங்கள் உண்மையான்னா, அத எடுத்துக்க முடியாது. சில இதிகாச புராணங்கள முற்றிலும் புறந்தள்ள முடியாது. ஏன்னா, அதுல துணுக்கு துணுக்கா சில பண்பாட்டு கூறுகள், மெய்யியல் கூறுகள், வரலாற்று கூறுகள் உள்வாங்கப்பட்டிருக்கும். அது இருந்தா தான் அது குப்பையா இருந்தா கூட, அது இருந்தா தான் குப்பையில கிடக்கிற ஒரு வைரக்கல்ல தேடி எடுக்கிற மாரி அந்த கருத்த நம்ம எடுக்க முடியும். தொன்று தொட்டு தமிழரினம் ஆசிவக மெய்யியலை தன்னுடைய பண்பாட்டு கூறுகளுக்குள் உள்வாங்கப்பட்ட ஒரு இனம். மொழிவழி தேசிய இனம். நீங்க 2000, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு போனா, கிமு 1000 அந்த காலகட்டம். இப்ப அதுக்கு முன்னாடி 12,000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம சிந்துவெளிக்கு தமிழர்கள் போயிட்டாங்க. ஆசியா கண்டம் முழுக்கவே தமிழர்கள் விரவி இருந்தாங்கன்னு பல தரவுகள்ல சொல்லியிருப்பான். அப்ப ஆசியா முழுக்க ஆசிவகம் பரவிய மண்திட்டு தான் ஆசியா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப வட இந்தியா முழுக்க ஆசிவகம் மெய்யியல் பரவியிருந்தது. கிமு 500 அந்த காலகட்டத்துல மர்கலி கோசலர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆசிவக பெருஞ்சித்தர் மர்கலி கோசலர். அப்ப இந்தியா முழுக்க தமிழ்நாடு தான். ஏன்னா பேசப்பட்ட மொழி தமிழ் தான். தமிழ் மொழி எங்க எது வரைக்கும் பேசப்பட்டதோ அது தமிழ்நாடு தான். வட இந்தியாவில இவரு ஆசிவக மெய்யியல் பரப்புரைக்காக போகும்பொழுது, மர்கலி கோசலர் கிட்ட 5 ஆண்டுகள் பயிற்சி பெற்று ஆசிவக நெறியிலிருந்து இந்த ஆசிவகங்கிறது தான் சமணம். சமணம், அமணம், ஆசிவகம், சித்தம் எல்லாம் ஒரே பொருள் கொண்ட பல சொற்கள். அதிலிருந்து இவர் தனியா பிரிஞ்சு போய் ஜைனம், சமணத்திலிருந்து பிரிஞ்சு போய் ஜைனம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குறார் மகாவீரர். அதுக்கு ஒரு 5 ஆண்டு, 8 ஆண்டுக்கு பிறகுதான் புத்தர் அதே ஆசிவக பள்ளியில் பயின்று, அவர் இதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்ட கருத்தியல் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. பௌத்த மதம்னு அவர் உருவாக்குறாரு. என்ன பின்விளைவுன்னா, இப்ப மௌரிய பேரரசு
தோன்றும் பொழுது சந்திரகுப்த மௌரியன் துவக்கத்தில் ஜைன சமயத்தை தான் பின்பற்றுறான். அதுக்கு முன்னாடி இந்துத்துவா, அதாவது சனாதன தர்மங்கள் இருக்கு. யாகம், வேள்வி. இந்த சனாதன தர்மம் இருக்கக்கூடிய 4 மறைகள், இந்த இருக்கை, அஜிர், சாமம், அதர்வணம் என்ற வே வேதங்கள், இதனுடைய கருத்தியல் கூட நீங்க ஊன்றி பார்த்தீங்கன்னா, ஆசிவ கருத்தியலை உள்வாங்கி தான் இருக்கும். ஆனா, அதுக்கு எதிர்நிலைப்பட்ட நிலையில அதனுடைய தத்துவங்கள் வரையப்பட்டிருக்கும். அடிப்படை தத்துவங்கள், ஆசிவ கூறுகள் தான் உள்ள இருக்கும். இப்போ ஒரு வகையில வேதாந்த கருத்தியலுக்கு இந்த 3மே எதிர்ப்பா இருக்கு. ஏன்னா இந்த 3மே கடவுள் இல்லங்குது. சமணமும் இல்லங்குது, ஜைனமும் இல்லங்குது, பௌத்தமும் இல்லங்குது. அப்போ துவக்க காலத்துல இந்த 3மே அவங்களுக்கு எதிர்நிலைப்பட்ட ஒரு கருத்தியலை கொடுத்ததால, வட இந்தியாவுல வேள்வி, அந்த சனாதன தர்மம் வளர்த்தெடுக்க முடியவில்லை, தடைபடுது. அப்பதான் அவங்க தெற்கு நோக்கி கேரளா பகுதிக்கு வந்து சேர்றாங்க. சனாதனத்தை இங்கதான் அவங்க இருப்பு கொள்ள வைக்கிறாங்க. அப்ப தொன்மையில் ஜைன சமயத்தை சார்ந்த சந்திரகுப்த மௌரியன் தன்னுடைய இறுதி காலத்துல கர்நாடகாவுல வந்துதான் அவரு உயிரடக்கம் அடைகிறாரு. அப்போது இருந்தே இந்த ஆசிவகத்தை இப்ப அதிமுக, திமுகவை நீங்க ஒப்பிட்டு எடுத்துக்கணும். திமுகவில இருந்து அதிமுக பிரிஞ்சாலும் அதிமுகவுக்கு முதல் எதிரி யாருன்னா திமுக தான். மற்றதுதான் அப்புறம். வேற எந்த கட்சி கூட வேணாலும் அதிமுக கூட்டு வைக்கும். காங்கிரஸ் கூட வைக்கும், பிஜேபி கூட வைக்கும், வச்சு இருந்திருக்கு. ஒருபோதும் திமுக கூட வைக்காது. அதே நிலைதான் திமுகவுக்கும். அதே பிஜேபி கூட இவங்க மறாவது தேர்தல்ல கூட்டணி வைப்பாங்க, காங்கிரஸ் கூட வைப்பாங்க, எது கூட வேணாலும் வைப்பாங்க. ஆனா நேரடியா அதிமுகவும், திமுகவும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. இதே நிலையை நீங்க அப்படியே அங்க போட்டு பார்க்கணும். அப்ப ஆசீர்வாதத்துக்கு நேர் எதிர் நிலையில ஜைனம் இருக்கு. கிட்டத்தட்ட பௌத்தமும் அப்படிதான் இருக்கு. அப்பமா சனாதனத்தை விட, இந்துத்துவா அந்த வைதிக மதத்தை விட ஜைனமே ஆசீவகத்தின் முதல் எதிரியாக இருக்கின்றது. அப்ப மௌரிய சந்திரகுப்தனுடைய காலத்திலேயே வட இந்தியாவுல வந்து ஆசீவக பெருஞ்சித்தர்கள் பெரும் சித்திரவதைக்கும் கொலைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படியே வந்து அது வட இந்தியாவுல கொஞ்சம் கொஞ்சமா அது மட்டுப்படுத்தப்பட்டு அந்த இடத்துக்கு பௌத்தமும் ஜைனமும் வளர்ந்து வருகிறது. அது பின்னாடி அப்படியே தமிழகம் வரைக்கும் ஊடுருவி விடுதுன்னு வச்சுங்களா. பௌத்தம் சமணம் இங்க வந்தும் குகையிடி கழகம் அல்லது சைவ புரட்சி அப்படிங்கிற அந்த சூழப்படை புரட்சி கூட பின்புலமா சைவர்களுக்கு உந்துதலா திரைமறைவில இருந்தது ஜைனம். இப்ப இந்த மகாவீரர் வந்து இறந்த நாள் இருக்கு இல்லைங்களா, ஐப்பசி கருவா, கருவான்னா அமாவாசை அன்றுதான் அவரு இறக்கிறாரு. பெரும்பாலும் பெருஞ்சித்தர்கள் எல்லாமே அந்த வெள்வா கருவா அப்பதான் உயிரடக்கம் ஆகும். அமாவாசை, பௌர்ணமி. இவர் ஆசீவகத்திலிருந்து முரண்பட்டு வேறு ஒரு சமயத்தை உருவாக்கிய போதும் இவரும் ஒரு ஆசீவக பெருஞ்சித்தர் தான். யாரு? மகாவீரர். அந்த பள்ளியில படிச்சவர் தானே, படிச்சு தேர்ச்சி பெற்று தானே இன்னொரு தத்துவையில வைக்கிறாரு. அப்ப இவரும் அந்த கருவான் அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு தான் இறக்கிறார். அப்ப இதுதான் வந்து சரியான காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம உணர வேண்டியதா இருக்கு. பல காரணங்கள் இதுக்கு கொடுக்கப்பட்டால் கூட இதுதான் சரியான காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம உணர வேண்டியதா இருக்கு. இப்ப வட இந்தியால மார்வாடி, சேட்டு போன்ற ஜைன சமயத்தவர்கள் தீபாவளி பண்டிகையை இன்னமும் துக்க நாளாதான் கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய சமயத்தை தோற்றி வைத்த பேராசான் என்ற மகாவீரர், வர்த்தமான மகாவீரர் ஜீவ சமாதி அடைந்தது அல்லது உயிரடக்கம் அடைந்த நாள், அந்த நாள் உங்களுக்கு விளங்கும்படி சொல்லணும்னா இறந்த நாள். அது அவங்களுக்கு வந்து துக்க நாள். அப்படிதான் அவங்க அதை கொண்டாடுறாங்க. சரி, தீபாவளியை நம்ம எப்படி கொண்டாடுறோங்க? தமிழ்நாட்டுல தீபாவளின்னா இது ஒரு துக்க நாளுங்கிற மாதிரியோ, இல்ல மகாவீரருக்காக நம்ம யாராவது வருத்தப்பட்டு இங்க கொண்டாடுறோமா? ஏதோ அது ஒரு பண்டிகை. தீபாவளி வந்தா புது துணி கட்டலாம்,
சின்ன பசங்களுக்கு பட்டாசு வெடிக்கிறது பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு. மத்த எந்த விழாவிலும் இல்லாத ஒரு சிறப்பு பட்டாசு வெடிக்கிறது. ம். பெண்களுக்கு வந்து புது துணி எடுக்கிறது. ஆண்களுக்கு வந்து அன்னைக்கு தான் எண்ணெய் பலகாரம். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு எண்ணெய் பலகாரம் கடையில எல்லா இடத்துலயும் கிடைக்குது. இப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் 56, 50 அந்த காலகட்டத்திலலாம் இந்த மாரிலாங்க எண்ணெய் பலகாரம்லாம் எங்கேயும் நீங்க கடையில போய் வாங்க முடியாது. கடையே இருக்காது. இந்த முறுக்கு, வடைங்கிறது தீபாவளி தான் பார்க்கலாம் வீட்லயே. இட்லியே அன்னைக்கு எங்களுக்கு இட்லியே அ தீபாவளி இட்லியே இட்லியே எங்களுக்கு தீபாவளிக்கு தான் பார்க்கணும். பலகாரம். இட்லியே எங்களுக்கு பலகாரம். தீபாவளிக்கு தான் பார்க்கலாம். இப்படி மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். நம்ம ஒரு துக்க நாளா அத கொண்டாடல. அப்படிதானே? அப்ப மகிழ்ச்சியா கொண்டாடுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. வட இந்தியாவுல இருக்கிறவன், குறிப்பா ஜைன சமயத்தை சார்ந்தவன் அத துக்க நாளா கொண்டாடுறான்னா, ஆசீவக மரபுல வந்த தமிழர்கள் அத மகிழ்ச்சி நாளா கொண்டாடுறான்னா, அப்ப ஆசீவக சமணர்களை கழுவேற்றம் செய்வதற்கும், ஆசீவகத்தை இந்த மண்ணில் அழிப்பதற்கும் பெரும் காரணமாக இருந்தது ஜைன சமயமும், அதை தோற்றுவித்த மகாவீரரும் அப்படின்னு இவங்க சிந்திக்கும்போது, எதிரி இறந்த நாள் மகிழ்ச்சியான நாள் தானே! அப்படிதான் இவங்க கொண்டாடுறாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. சரி தமிழர்கள் அப்படின்னா மேல அப்படின்னா அது ஒரு சொல்லுங்க. குறிப்பிட்ட தேதியில வராம வருடம் வருடம் தேதி மாறுது. அது இல்ல நீங்க தேதி என்னன்னா, ஐப்பசி மாசம் அமாவாசை. அதான் எடுத்துக்கணும். ஓகே. ஐப்பசியில அமாவாசை வந்து மாச கடைசியில வரும். இடையில வரலாம். முதல்ல வரலாம். அவங்க அந்த அன்னைய காலண்டர் நாள்காட்டி கணக்கு ஐப்பசி மாசம் வரக்கூடிய கருவாய் நாள் அமாவாசை. ம். அமாவாசை அன்னைக்கு தான் இறப்பு. ஆனா இங்க நம்ம கொண்டாடுறது அமாவாசைக்கு முதல் நாள். சதுர்தசி. நம்ம ம். வீட்ல இறப்பு நடந்ததுன்னா, 8ஆம் தூக்கம்னு ஒண்ணு வைப்பாங்க. 7வது நாள் சாயந்தரம் தான் அத வைப்பாங்க. ஆமா, ஆமா. மறுநாள் தான் அது 8வது நாள். ஓஹோ! அப்படிதான் இதுவும் இருக்குமோ அப்படின்னு நான் எடுத்துக்கினேன். நாளைக்குங்கும்போது இன்னைக்கு இரவே கொண்டாடும். அப்படிங்கிற முறையில தான் இவங்க கொண்டாடுறாங்களா? அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. இயல்பாவே ஆசிவக பண்பாட்டு கூறுகள்ல துறவு நிலையில இருக்கிறவங்க மெய்யியல் பேரறிஞர்கள் தான் புலால் தவிர்த்து உணவெடுப்பாங்க. நடைமுறை இயல்பு வாழ்க்கையில இருக்கிற ஒரு மாந்தனுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா அவனுக்கு கடின உழைப்பு, உடல் உழைப்புக்கு வேண்டிய அந்த ஆற்றலுக்கான உணவை எடுத்தாகணுங்கிறதால அவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் கூட இந்த கருவான் அன்னைக்கு வந்து புலால் எடுக்க மாட்டாங்க. அமாவாசை அன்னைக்கு எடுக்க மாட்டாங்க. அதே போலவே ஒவ்வொரு அமாவாசை அன்றும் ஆ நோன்பு இருப்பாங்க. ஏன்னா முன்னோர்களுக்கு நோன்பு இருக்கும்பாங்க. இந்த முன்னோர்களுக்கு நோன்பு இருக்குங்கிறது தான் அப்பா, அம்மா இல்ல. மா அலை அமாவாசைன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஆழி பேரலை ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த நாள்ல தான் நம்ம முன்னோர்கள வந்து கொண்டு போயிருக்கு. ப 15,000 கிமு 18,000த்திலிருந்து கிமு 12,000 ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து 6,000 ஆண்டுகள் ஆழி பேரலைகள் நாவலந்தயத்தை உள்வாங்கி இருக்கிறது. இதுல வந்து நம்ம இன அழிஞ்சத நினைவு கூறும் நாளுங்கிறதால, அந்த நாள வந்து நம்ம புலால் எடுக்கிறத தவிர்த்து விடுறது. இதுதான் அமாவாசைக்கு நம்ம புலால் தவிர்க்கிறதனுடைய அடிப்படை காரணமே, நம்ம இனம் பேரழிவுக்கு உள்ளான ஒரு சோக நாள், துக்க நாள் அப்படிங்கிறதால எடுக்கிறதில்ல. இது பழக்கம் நம்மள்ட. இது எல்லாருக்குமே தெரியும் எடுக்கிறல. ஆனா மறுநாள் தீபாவளி அன்னைக்கு விடிஞ்ச அன்னைக்கு அமாவாசை. வேணும்னே எல்லாரும் கறி எடுத்து வந்து சாப்பிடுறாங்க. தீபாவளின்னா கறி இருக்கணும் அப்படின்னு. ஜைன சமயம் புலால் தவிர்த்தது. ஜைன சமய துறவிகள் வந்து சருக திம்பான். பச்சை இலைய கூட திங்க மாட்டான் உயிர் இருக்குன்னு. மயில் இறக வச்சுக்கின்னு பெருக்கின்னு போவான். எறும்பு கிரும்பு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. ஆடையற்று நிர்வாணமா திரிவான். இப்படி ஒரு உயிருக்கு துன்பம் கொடுக்க கூடாதுங்கிறவனுக்கு புலாலே அங்க கிடையாது. கொல்லால் புலால் உண்ணாமை. அதுதான் அவங்களுடைய அடிப்படை கோட்பாடு. அதுக்கு வீம்புக்காகவே நம்ம செய்யற மாரி, அவன் இறந்த அன்னைக்கு போய் நம்ம கறி திங்கிறோம்னா, அப்ப இந்த மகிழ்ச்சியா கொண்டாடுறதும், இந்த கறி திங்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது, ஆசீவக மெய்யியலுக்கு எதிர்நிலைப்பட்ட ஜைன சமயத்தை தோற்றுவித்த மகாவீரருடைய இறப்பு என்பது
ஆசிவக மெய்யியல் சார்ந்த தமிழ்க்குடிக்கு அது ஒரு மகிழ்ச்சியான நாள் என்ற அடிப்படையில், ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க அழிக்கப்பட்டிருக்காங்க. முள்ளிவாய்க்கால்ல எப்படி ஒரு வேதனையோ எடுத்துக்கங்க. முள்ளிவாய்க்கால்ல பலி கொடுத்த தம் இனத்தை பலி கொடுத்த நமக்கு ராஜபக்சே இறந்த நாள் எப்படி ஒரு ஒரு இன்பமான நாளா இருக்குமோ, ஒழிஞ்சாம் பாவி அப்படின்னு, அப்படிதான் இது இருந்திருக்குமோ? ஏன்னா அவ்வளவு பேரழிவு நடந்திருக்கு. இப்படி ஒரு கருத்து நம்மளுக்கு தோன்றுது. இப்படி இருக்கலாம் ஓகே. அப்படின்னு. இதுல இப்போ நீங்க அ மகாவீரர் ஒரு சமயத்த தோற்றுவிக்கிறாரு. அது ஜைனா இதுவா இருக்கு. அந்த சமயமே இது போன்ற ஒரு ஆசீவகம் மாரி ஒரு சமயத்த அழிக்கிறதுக்கான அந்த கூறு அந்த சமயத்திலேயே இருக்கா? இல்ல மகாவீரர்கிட்ட இருந்ததா? இல்ல அவருடைய வழி சார்ந்தவர்கிட்ட மட்டுமே இருந்ததா? இதற்கு கோவம் மகாவீரர் மேல நமக்கு வர்றது நியாயமா? இல்ல மகாவீரர் வெளியே வரும்பொழுதே ஆசீவகத்தினுடைய உள்கோட்பாட்ட வேறு விதமா திரிக்கிறாங்க. இன்னைக்கு சனாதனத்துக்கு அ ஆம் அதாவது மறுபிறவி, மோட்சம், நரகம், கர்ம வினை, வினையிலிருந்து நீங்கும் அ பூசைகள், பரிகாரங்கள் போன்ற இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மூடத்தனமான கருத்தியலுக்கும் தோற்றுவாய் ஜெயனன் தான். அப்ப நீ மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு நீங்க ஊழ் கண்டுபிடிக்கணும்னா, அப்புறம் ஆடு மாடுகளும் உயிரினம் தானே? ஓகே. அதுக்கு நல்வினை, தீவினை, மோட்சம், நரகம், போன பிறவி, அடுத்த பிறவி அதுக்கும் உண்டுல்ல. பாவம், புண்ணியம் எல்லாம். கர்ம வினை அங்கேயும் நீங்க பேசணும்ல. அப்ப மரம், மட்டம், புல், பூண்டுல இருந்து அத்தனையும் உயிர் தானே? இப்ப அதுகளுக்கும் நல்லது, கெட்டது, கர்ம வினை இருக்குல்ல. ம், ம். இப்ப ஒரு ஆடு போய் ஒரு செடியை திங்குதுன்னாக்கா, அந்த செடிக்கு அது ஊறு தானே? அந்த செடிக்கு இது கேடு தானே பண்ணிருக்கு. ஓகே. அப்ப ஆடு பாவம் தானே பண்ணுது. ம். அப்ப அந்த ஆடுக்கு பாவ நிவர்த்தி எங்க போய் பண்ணுவ? இல்ல அந்த பாவம் பண்ணத்தால ஆடு மறுபிறவில என்னவா பொறக்கும்? இப்ப அதுக்கு உன்னுடைய ஊழ்வினை என்ன? நீ மனிதனுக்கு மட்டும் வைதிக மதங்கள் ஊழ்வினை குடுக்குது. பௌத்தம், ஜெயினம், இந்துத்துவா இது ஊழ்வினைக்கு கோட்பாட்டை பாவம், புண்ணியம், மோட்சம், நரகம், மறுபிறவி தத்துவத்தை குடுக்குறீங்கல்ல. இப்ப இந்த உயிரினங்களுக்கெல்லாம் உங்களுடைய தத்துவம் என்ன? ம். அப்ப அது அங்க இல்லங்கும்போது எப்படி உங்க தத்துவம் எடுபடும்? ஆனா ஆசிவகம் சொல்றது அனைத்து உயிருக்கும். அனைத்து உயிருக்கும், அனைத்து பொருளுக்கும் தான் அவங்களுடைய தத்துவம் குடுக்கிறது. ஓகே. அதனால உள்கோட்பாடுங்கிறது ஆசிவகம் சார்ந்த கோட்பாடு தான். ஓகே. இப்ப அடுத்தது இது ம். எண்ணெய் ஒரு பொருளா முக்கியமா இருக்காங்க. அது நம்ம உற்று நோக்க வேண்டியதா இருக்கு. தொன்று தொட்டு மாந்த இனம் பசும்பால், அதிலிருந்து தயிர், தயிர் கடைஞ்சு வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து நெய். இப்படித்தான் நெய் உருவாக்கப்படுது. இந்த நெய் தான் உணவுக்கு பயன்பாட்டுக்கு இருந்தது. இந்த நெய் தான் துவக்க காலத்துல விளக்கு ஏற்றுவதற்கும் பயன்பட்டது. துவக்கத்துல ஒரு விளக்கு ஏத்தணும் அப்படின்னா, பெருந்தீ வேணும்னா மரத்த போட்டு எரிய விட்டு சுத்தி மக்கள் உட்கார்ந்துன்னு இருக்கலாம். ஒரு வீடு குடிலுங்கும்போது அது உள்ளால ஒரு சின்ன அளவுல வெளிச்சம் வேணுங்கும்போது அகல் விளக்கு தேவைப்பட்டது. அகல் விளக்குக்கு எத ஊத்தி எரிய வைக்கிறதுங்கும்போது நெய் தான். இப்ப நீங்க இந்த மன்னர்கள் ஆட்சியில கூட ராஜராஜ சோழன் கல்வெட்டு, அவங்க கல்வெட்டுன்னு பார்ப்பீங்க. இவ்வளவு ஆடு குடுத்தாரு, இவ்வளவு மாடு குடுத்தாரு. அதிலிருந்து நெய் இந்த கோயிலுக்கு இவ்வளவு குடுக்கணும்னு அதுல கட்டளை போட்டிருக்காருன்னு கல்வெட்டு இருக்கும். அது விளக்கு தான் அங்க. அப்ப துவக்கத்துல நெய் தான் விளக்கு எரிக்கவும், உணவுக்கும் பயன்படுத்தப்பட்டது. வேறு எந்த தாவர வித்துகளில் இருந்தும் நெய் உருவாக்கப்படாத காலம். முதல்ல சித்தர்களுடைய ஆய்வுல எள்ளிலிருந்து நெய்யை எடுக்கலாம். அந்த நெய் உணவுக்கு பயன்படுத்தலாம்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப எள்ளிலிருந்து ஒரு நெய் புதுசா உருவாகுது. ஆனா நம்ம முன்னாடி வச்சிருக்கிற நெய்யினுடைய தன்மை போன்றே அது இருக்கு. ஆனா அந்த நெய் வேற, இந்த நெய் வேற. அப்ப இந்த வேறுபாட்டை உணர்த்துறதுக்காக எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட நெய்க்கு எள் நெய், எண்ணெய்ன்னு பேர் வைக்கிறாங்க. இப்ப நெய் என்றால் பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது, எண்ணெய் என்றால் எள்ளிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம எதுல எடுத்தாலும் மல்லாட்டை எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், அந்த மல்லாட்டைய போட்டுட்டு அப்புறம் எண்ணெய்ன்னு போட்டுக்கிறோம். மலிலா நெய்ன்னு தான் சொல்லணும்.
மலிலா எண்ணெய்ன்னு சொல்லக்கூடாது. எண்ணெய்ன்ட்டாலே அது இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான். நல்லெண்ணெய் குடுங்கிற மாதிரி தான். அது நல்ல ம். எண்ணெய் தான், எள்ளு எண்ணெய் தான் அது. இப்ப இந்த எள்ளு எண்ணெய் எந்தெந்த வகையில பயன்படுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ப மருத்துவ குறு பார்க்குறாங்க. அப்ப அந்த எண்ணெய் நேரடியா உணவா எடுக்கலாம். உ வீட்ல முருங்கைக்கீரை அது இது கடைஞ்சிருந்தாங்கன்னா, நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்துவாங்க. பெசஞ்சு சாப்பிடும்போது சுவையா இருக்கும். அப்ப நேரடியா எண்ணெய் உணவா எடுத்துக்கலாம். அடுத்தது எண்ணெய் அப்புறம் தாளிப்புக்கும் அதுல வந்துடுது. நேரடியா எடுக்கிறது. எண்ணெயில முறுக்கு, வடை போன்ற பலகாரங்கள் செய்து, அப்படியும் அது உணவுக்கு எண்ணெய பயன்படுத்தலாம். 2 3வது எண்ணெய் நல்லெண்ணெய தலையிலிருந்து உடம்பு முழுக்க வாரத்துக்கு 1 நாள் தேய்ச்சு குளிக்கும் பொழுது, தோலில் உள்ள சரும நோய் குணப்படுத்துது, உடலை குளிர்ச்சியூட்ட செய்யுது. பல்வேறு பயன்கள் அது ஆசிவக மருத்துவத்துல குடுக்குறாங்க. அப்ப குளியலுக்கு 3. அதுக்கு அடுத்தது எண்ணெய் வந்து அ தீபத்துக்கு பயன்படுது. அத அகல்ல ஊத்தி, அதுல திரி போட்டு எரிய வச்சு ஒளி பெறத்துக்கு தீபத்துக்கு எண்ணெய் பயன்படுத்தப்படுது. 4 5வது மருத்துவத்துக்கு பயன்படுது. சில மூலிகைகள வந்து சேர்த்து காய்ச்ச சொல்லுவாங்க. காய்ச்சும்போது அதுல கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய், இன்னொரு எண்ணெய், இந்த எண்ணெயெல்லாம் சேர்த்து அதுல போட்டு அத காய்ச்சி எடுக்கணும்பாங்க. ஆசு மருத்துவத்துக்குள்ளால வரும்போது, அங்க மருத்துவத்துக்கும் நெய் பயன்படுது. இப்ப 5 வகையில அந்த நெய் பயன்படுத்தப்படுது. இது எல்லாம் ஆய்வுக்கு பிறகு சித்தர்கள், இது மக்கள் வந்து இந்த 5 வகையிலயும் பயன்படுத்தலாம் என்று அரசுக்கு எடுத்துக் கூறி, அன்றைய அரசு எள்நெய்க்கு ஏற்பு கொடுத்து, அங்கீகாரம் கொடுத்து, மக்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்ன பிறகு, அத்துணை பயன்பாட்டுக்கும் அன்னைக்கு பண்றாங்க. எண்ணெய் தலை தேய்ச்சுக்குவாங்க தீபாவளி அன்னைக்கு. எண்ணெயில விளக்கேத்துவாங்க. எண்ணெயில பலகாரம் செய்வாங்க. அன்னைக்கு அந்த எண்ணெயில என்னென்னலாம் பயன்பாடு குடுக்க முடியுமோ, எள் நெய்யில எள் நெய்யில. அதுக்கு முன்னுரிமை குடுக்கக்கூடிய ஒரு விழாவா இருக்கு. இப்ப இந்த விழாவினுடைய பெயரே நீங்க பார்க்கும் பொழுது, எள் நெய்ய அகலில் ஊத்தி திரி போட்டு, அந்த ஒளி வருதுல்ல, தீபம். அந்த சுடருக்கு பேரு தீபம். அதிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கு பேரு தீப ஒளி. அப்ப அந்த அகல் விளக்குலேருந்து வரக்கூடிய ஒளிய தான் இந்த சொல் நேரடியா பொருள் சுட்டுது. நம்ம வந்து அமாவாசை அல்லது வெள்வா பருவம் பருவத்துக்கு மறுநாளிலிருந்து 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று 14 நாட்கள் எண்ணப்படும். 15வது நாள் வெள்வா வந்துரும். பௌர்ணமி வந்துரும். இததான் சமஸ்கிருதத்துல என்ன பண்ணோம், நம்மளுடைய வானியல் நூல்ல இருந்து அவெடுத்து, பிரதமை முதல் நாள், துவிதை 2ஆம் நாள், திரிதை 3ஆம் நாள், சதுர்த்தி 4ஆம் நாள், பஞ்சமி 5ஆம் நாள், சஷ்டி 6ஆம் நாள், 8ஆம் நாள் அட்டமி, 9ஆம் நாள் நவமி, 10ஆம் நாள் தசமி, 7 வந்து சப்தமி, 10ஆம் நாள் தசமி. திரும்பி 11ஆம் நாள் வரும் பொழுது ஏகாதசி, 12 துவாதசி, 13 திரியோதசி, 14 சதுர்தசி. இந்த 14 நாள் அன்னைக்கு தான் தீபாவளி வருது. அடுத்து 15ஆம் நாள் அமாவாசை வந்துரும். இது ஐப்பசி மாசத்துல வர அ அந்த அமாவாசை. அதனால தான் மறுநாள் நம்ம கறி சாப்பிடுறது, எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது எல்லாமே அமாவாசை அன்னைக்கு தான் செய்றோம். இன்னைக்கு தீபாவளி முதல் நாள் சதுர்த்தி அன்னைக்கு இருந்தா கூட, மறுநாள் அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு தான் அத நம்ம கொண்டாட்டமா எடுத்து கொண்டாடுறோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த வகையில பார்க்கும் பொழுது, இந்த அமாவாசைக்கு வட இந்தியாவுல மகாவீரர் அன்றைக்கு தான் இறந்தார் என்று ஒரு சாரர் விழாவை எடுக்கும் பொழுது, அந்த நாளை இங்கு தமிழகத்தில் துக்க நாளாக கொண்டாடாமல் மகிழ்ச்சி நாளாக கொண்டாடுவதும், மற்றபடி தமிழனுடைய பண்பாட்டு கூறுக்குள்ளாலும், மெய்யியல் கூறுக்குள்ளாலும் தீபாவளி பண்டிகைக்கு நெருங்கிய தொடர்பில்லை. இப்ப பொங்கல் இருக்கிற மாரி, கார்த்திகை இருக்கிற மாரி, இந்த பண்டிகைக்கு வந்து நெருங்கிய தொடர்பில்லை. நம்ம ஆய்வு பண்ணும்போது இப்படிதான் நம்மளுக்கு தரவு ஓரளவுக்கு சரியா கிடைக்குது. மூட நம்பிக்கை இல்லாம ஓரளவு அறிவோட நம்ம சிந்திக்கும் பொழுது இந்த தரவு கிடைக்குது.
அதே மாதிரி எண்ணெய்க்கு ஏற்பு கொடுத்த நாள், அங்கீகாரம், அரசு அங்கீகாரம் கொடுத்த நாள். இதை எல்லா மக்களும் பயன்படுத்தலாம், நோய் வராது, சாப்பிடலாம். எல்லாமே நீங்க உள்ள சாப்பிட முடியாது. அதுக்கு பிறகு ஆமணக்குல இருந்து நெய் எடுக்கிறோம். அந்த நெய் உள்ளுக்கு நம்ம எடுக்க முடியாதுங்கிறதால தான் விளக்குக்கு பயன்படுத்துறாங்க. அதனால தான் அது விளக்கு நெய், விளக்கெண்ணெய்ங்கிறோம். அதன் பிறகு அதுவும் பற்றாக்குறை இருக்கும்போது இலுப்ப கொட்டையில இருந்து நெய் எடுக்குறாங்க. அதனால தான் கோயில் இருந்த பகுதியில பண்டைய காலத்துல இலுப்பு தோப்பு இருக்கும். அந்த கொட்டையில இருந்து நெய்ய எடுத்து பசு நெய்க்கு பதிலா கோயில் விளக்கு இலுப்பை நெய்யிலிருந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு எதுல இருந்து நெய் எடுக்குறாங்க? கடுகுல இருந்து, தவிடுல இருந்து, அப்படி பனம் விதையில இருந்து எடுக்குறான்னு வச்சுக்கங்களேன். அதனால எள்ளுல இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய்க்கு அரசு அன்று ஏற்பு கொடுத்த நாளும் அதில் சிந்திக்கத்தக்கதோ அல்லது நினைவு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. மகாவீரனுடைய இறப்பை கொண்டாடும் வகையில் அப்படின்னு பார்த்தாலும் அது பொருந்துது அதுல. இந்த அடிப்படையில தான் நம்ம தமிழர்கள் அந்த விழாவை பார்க்க வேண்டியதா இருக்கு. மற்றபடியா இந்த நரகாசூரன் போன்ற புராண கதைகள் அது தமிழருக்கு இல்ல, இந்தியாவில் உள்ள எந்த மொழி வழி தேசிய இனத்துக்கு அது ஒவ்வாதது. அது மூடத்தனமான கருத்தியல். எது எப்படியோ இந்துத்துவா தங்களுடைய இந்துத்துவாவின் முக்கிய பண்டிகையாக இந்து மதத்தின் பண்டிகையாகவும் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்குமானதாகவும் இந்துத்துவம் கலாச்சார பண்பாட்டு கூறுகளில் ஒன்றாகவும் தீபாவளி பண்டிகையை அது முன்னெடுத்து செல்கிறது.